फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா எக் கேக்னு சொல்லலாம் எக் ஸ்வீட் கேக்னு சொல்லலாம் ஸ்வீட் ஆம்லெட் கூட சொல்லலாம் சோ அந்த மாதிரி தான் செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படினா வந்து 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இது மூணு தான் தேவையான அளவு இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து வீட்லயே வந்து ஆம்லெட் ஸ்வீட் ஆம்லெட்ஸ் அப்புறம் வந்து ஸ்வீட் கேக்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி எக் கேக் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஸோ அதுதான் செய்ய போறோம் இப்போ வந்து நம்ம லைட்டா வந்து இதை உடைச்சு எடுத்துக்கலாம் ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெதுவா தட்டி மெதுவா உள்ள போட்டுடலாம் ஓகே மெதுவா உள்ள போட்டுட்டேன் இப்போ வந்து எல்லோ அது உள்ள இருக்கு ஸோ அந்த எல்லோ அது வந்து தனியா வெளியே எடுத்துடலாம் பாருங்க தனியா வந்து எல்லோ அது எடுத்துட்டேன் ஸோ இல்லை அதை எடுத்து தனியா போட்டுருவோம் அடுத்த முட்டையை நம்ம வந்து உடைச்சிக்கலாம் அதே மாதிரியே மெதுவா தட்டி விட்டு ஏன்னா வேகமாக வந்து ஃபோர்ஸாக உடைச்சோம் அப்படின்னா வந்து அந்த எல்லோ இது வந்து கலங்கிடும் ஸோ அதுக்காக பொறுமையாக வந்து உடைச்சிக்கலாம் ஸோ நான் 2வது முட்டையை உடைச்சிட்டேன் அதே மாதிரியே எல்லோதை வந்து தனியாக ஸ்பூன் வச்சு எடுத்துட்டேன் அடுத்தது வந்து 3வது முட்டையை உடைச்சிடலாம் ஸோ அதே மாதிரியே வந்து மெதுவாக தட்டியே உடைச்சிடலாம் மெதுவாக கீழே வைக்கணும் ஏன்னா வந்து எல்லோ முட்டை வந்து அது மிக்சட் ஆகிடும் ஒயிட் முட்டையில் அதனால மெதுவாக தான் உடச்சி ஊற்றணும் ஸோ உடச்சி ஊற்றி இப்போ வந்து 3 எக்கோட வந்து ஒயிட் வந்து இதில் இருக்குது 3 எக்கோட எல்லோ வந்து இதில் இருக்குது தெரியுதா என்னன்னு தெரியுது இப்போ வந்து இந்த எல்லோவை வந்து தனியாக மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்சர் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ தெரியுதா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து எல்லோவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து ஒயிட் இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒயிட் இதை வந்து நல்லா நம்ம நுர வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்சர் பண்ணிடணும் ஸோ எல்லோதை நான் ஒயிட் இதை வந்து லைட்டாக தான் வந்து நுர வந்திருக்கு ஸோ இன்னும் நல்லா வந்து நுர வர அளவுக்கு நான் வந்து இன்னும் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒயிட் இதை வந்து நல்லா நுர வர அளவுக்கு வந்து நான் வந்து மிக்சர் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒயிட் சுகர் போட்டுடலாம் ஒயிட் இதில் வந்து ஒயிட் சுகர் போட்டுடலாம் இப்போ சுகர் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரெட் பண்ணணும் ஏன்னா நுர வர அளவுக்கு வந்து நல்லா நுர வரணும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் பாருங்கள் ஒயிட் சுகர் போட்டதுக்கப்புறம் நுர எப்படி வருதுன்னு ஸோ இன்னும் நல்லாவே நுர வரணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து சூப்பராக வந்து ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துச்சு ஸோ இந்த மாதிரி நுரையாக தான் இருக்கணும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லோ ஷேட் எடுத்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து எல்லோ இதையும் நம்ம வந்து சேர்த்தியாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ப்ரெட் பண்ணிடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து எல்லோதும் ஒயிட்டுதும் எதுக்கு நம்ம ஒயிட் இதை தனியாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த நுர வந்து அந்த அளவுக்கு வந்து வெள்ளையில் மட்டும்தான் வரும் எல்லோ போட்டால் வராது ஸோ அதனால தான் நான் வந்து தனியாக எடுத்துருந்தேன் இப்போ வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் வந்து நல்லா நெய் தடவிடலாம் கீழே வந்து நெய் வந்து தடவி வச்சிடலாம் ஓகே இப்போ வந்து சுற்றிலும் வந்து நெய் போட்டுட்டோம் நெய் வந்து நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா போட்டாச்சு பாருங்க நெய் வந்து சுற்றிலும் அப்ளை பண்ணியாச்சு
இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ மெதுவான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுத்து நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ மூடி போட்டாச்சு, சிம்லேயே தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். காட்டினதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு மாசா சாப்பிடுவோம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அது வந்து சிம்மிலே இருக்கட்டும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மிலே தான் வைக்கணும். நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும். கேக்கு மாதிரி கேக் பண்ணால் எப்படி வாசம் வரும், ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் வரும். நான் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், செம்மையாக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இருங்க, பேக் கேமராவில் காட்டினா தான் செம்மையாக இருக்குது. இப்போ நல்லா ஒழுங்காக தெரியாது, உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இப்போ நான் ஏன் வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன்னா அப்படின்னா திருப்பையில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை வந்து இப்படி மடக்கி போட போகிறேன். ஸோ ஒரு கையில் செல்லை வச்சுக்கிட்டு மடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்டாண்டில் வச்சுட்டு பாதியாக மடக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து பாதியாக மடக்கிடுறேன். மடக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா செல்லு மொபைலை வச்சுட்டு பண்ண முடியாது. பாருங்க, நான் வந்து பாதியாக மடக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து சூப்பராக இருக்குது. இதையும் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ பாதியாக போட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னையும் சுட சுட நம்மளுடைய ஆம்லேட் கேக் ஸ்வீட் ஆம்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். வாவ், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது கேக்கு. இதில் மேலே நம்ம வந்து ஹனி ஊற்றி சாப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன். அடா பிச்சனே அப்படியே கேக் சூப்பரா வருது. இங்க பாருங்க. செம்மையா இருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் போய் கடையில் போய் எக்கு கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி எக்கு ஸ்வீட் கேக்கை நீங்கள் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இருக்கும். ஓகே, நான் வந்து நீ வந்து பாப்பாவும் தானிஷும் காரம் தான் சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட் தான் நல்லா சாப்பிடுவாங்க. இனி நான் பாப்பாவுக்கும் தானிஷுக்கும் சுட சுட இருக்குது லைட்டாக ஆற வச்சுட்டு நானும் தானிஷு தியா 3 பேர் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு தரணும். எந்த ஸ்நாக்ஸும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சுகர், எக்கு, அப்புறம் வந்து நெய் 3 பொருளை வச்சு நம்ம ஸ்வீட் வந்து வீட்டே செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய் பாய். வாழ்க்கை தமிழ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க்கை தமிழ், பாய் பாய். இப்போ வந்து தர்ணீஸும் சாப்பிட்டா நான் பார்த்ததப்பா, நான் சாப்பிட்றக்கதான் அங்கே நின்று பார்த்துருக்கேன். பார்த்துட்டு நீ மட்டும் வீடியோவில் சாப்பிட்ற, நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா இதை பார்த்துட்டு பீட்ஸாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கான். என்னம்மா கம்மன்னு வாசம் வருது அப்படின்னா தர்ணீஸே இதை பிச்சு சாப்பிட்டு பாருங்க. சுடுதா? அம்மா ஊட்டிவிடவா? ஊத்தணுமா? ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதாமா. முட்டை போட்டு அம்மா செஞ்சிருக்கேன். எப்படி இருக்க? சம்மன் சொல்லு. சூப்பரா இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கு. பாய் பாய்.